அடுக்களை வாசம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ஏபிசி மால்ட் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இது 3 எடுத்திருக்கேன். இது 3மே எந்த அளவுக்கு இருக்கணும்னா, இது 3த்தையும் சேர்த்து நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 kg இருக்கணும். அந்தளவுக்கு அதோட எடை அளவு இருக்கணும். நான் 300 கிராம் ஆப்பிள், 350 கிராம் பீட்ரூட், 350 கிராம் கேரட் இது 3 எடுத்திருக்கேன். இது 3 எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட தோலெல்லாம் நீக்கிட்டு மறுபடியும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா காய்கறி திருவுறதுனால திருவி இப்படி எடுத்து வச்சுக்கணும். இந்த 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 திருவின பொருட்களை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா மிக்சியில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஏன்னா அதுலேயே நீர்ச்சத்து இருக்கும். இந்த தண்ணியிலேயே நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு அடிபடலை அடிக்க முடியலைங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணியே சேர்க்க மாட்டேன், தண்ணி சேர்க்காம தான் அதை அரைப்பேன். அதே மாதிரி 50 கிராம் பாதாம், 50 கிராம் முந்திரி, 5லேருந்து 7 கிராம் கிட்ட ஏலக்காய். பாதாமை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதோட தோலை நீக்கிட்டு நல்லா ஒரு நாள் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாதாம், முந்திரி, ஏலக்காயை நல்லா வறுத்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கிட்டாலும் ஓகே. வறுத்துட்டு அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் பல்ஸில் ஓட்டி எடுத்து பொடியாக வச்சுக்கணும். அது நல்லா பொடி பொடியாக தூள் தூளாக இருக்கணும். அந்தளவுக்கு அது இருக்கணும். அதிக நேரம் அரைச்சிட்டிங்கன்னா என்ன ஆகிடும்னா அப்படியே எண்ணெய் பிசுக்கு வந்துடும், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இதுக்கு இரும்பு வாணல் பயன்படுத்திக்கிங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பவுடர் ஆக்கி எடுத்து வச்சுருக்க அந்த நட்ஸ் எல்லாம் அதுதான் இப்போ காமிக்கிறேன். எவ்வளோ பொலன்னு அப்படியே தூள் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் மால்ட் நல்லா வரும். இல்லைன்னா எண்ணெய் பிசுக்கு, எண்ணெய் ஒரு மாதிரி எண்ணெய் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். நான் அடிக்கனமான இரும்பு வாணல் எடுத்திருக்கேன். இரும்பு வாணல் பயன்படுத்தினால்தான் நமக்கு அதனால் பெனிஃபிட் உண்டு. வேறு எந்த பாத்திரத்துலேயும் இது தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. அது இரும்பு சட்டியில் செய்யும்போது தான் அது வினை புரிஞ்சு நம்மளுக்கு நல்ல ஹெல்த்தியான மால்ட்டு கிடைக்கும். இப்போ அரைச்ச விழுதுகள் எல்லாத்தையுமே பெரிய இரும்பு பாத்திரத்தில் போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கேன். போட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கிண்டிகிட்டே இருக்கேன். அதில் உள்ள நீர் சத்தெல்லாம் முதல்ல எவாப்ரேட் ஆகட்டும். அப்போ தான் நமக்கு அதில் உள்ள தண்ணி சத்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம மேலே தெறிக்கும் சர்க்கரை போட்டதுக்கப்புறம். அதனால் நம்ம மேலே அதிகம் தெறிக்க வேணாம்னு நினச்சோம்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கொஞ்சம் அதிக தண்ணீர் இதில் நம்ம தண்ணியே ஊற்றலை இருந்தாலும் அந்த ஆப்பிளில் இருக்கிற தண்ணி, பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அந்த தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிற அளவுக்கு, தண்ணி இல்லாத அளவுக்கு நம்ம அதே மாதிரி கிண்டிக்கணும். கிண்டிட்டு தண்ணியெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் சர்க்கரை சேர்க்கலாம். இதுக்கு அதிக நீளமுள்ள பாத்திரத்தை கிண்டுறதுக்கு எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஆப்பை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பெரிய இரும்பு பாத்திரத்திலலாம் கிண்டுறதுக்கு பெரிய தோசைகள் வச்சுருப்பாங்களே, தோசை திருப்பி, அந்த தோசை திருப்பியும் பயன்படுத்தலாம். இப்போ ஓரளவு தண்ணி சுண்டிடுச்சு. இப்போ 1 கிலோ நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இந்த நாட்டு சர்க்கரை நீங்கள் லூஸில் வாங்கினீங்கன்னா அதில் மண், கல், தூசு இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீக்கிட்டு பயன்படுத்துங்க. குவாலிட்டியான சர்க்கரை பயன்படுத்தினாங்கன்னா தான் மால்ட் நல்லா வரும். நல்ல குவாலிட்டி இல்லாத சர்க்கரை பயன்படுத்தினீங்கன்னா மால்ட்டு பொங்கி வெளியில் வழிஞ்சிரும். அதனால் நல்ல பிராண்டடாக இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இதை கிண்ட ஆரம்பித்தோன்னே என்ன ஆகும்னா, இப்போ திக்காக இருக்குல்ல, அப்படியே தண்ணியாக மாற ஆரம்பிச்சிரும். இது திக்காக இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. எப்போ தண்ணியாக மாற ஆரம்பிக்குதோ அப்போது எல்லா இடத்துலையும் தெறிக்க ஆரம்பிச்சிரும். நம்ம கையிலலாம் பட்டுச்சுன்னா கையெல்லாம் கொப்பளம் வந்துடுற அளவுக்கு அந்தளவுக்கு சூடாக இருக்கும் இது. அதனால் தூரமாக இருந்து இதை செய்யுங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக முதல்ல கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் இதை 1 கிலோ செஞ்சுருக்கேன்னா 1/4 கிலோ ரேஷியோவுக்கு இல்லைன்னா 1/2 கிலோ ரேஷியோவுக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நல்லா வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக செஞ்சுக்கோங்க. எவ்வளோ திக்காக இருந்துச்சு இப்போ பாருங்கள், எவ்வளோ தண்ணியாக மாறிடுச்சுன்னு. இந்த நாட்டு சர்க்கரை போட்டோன்னே என்ன ஆகும்னா அந்த நாட்டு சர்க்கரை உருகிட்டு இந்த மாதிரியே தெரியும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுப்பை சிம்மில் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கொதிக்கிறது கொஞ்சம் கம்மியாகும். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா எங்கே பார்த்தாலும் அதிகமாக தெறிக்கும். இப்படி லோ ஃப்ளேமில் வச்சாலும் தெறிக்காமல் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் தெறிக்கத்தான் செய்யும். புதுசாக செய்கிறவங்க க்ளவுஸு பயன்படுத்தினாலும் பரவாயில்ல. எப்படி பாதுகாப்பாக இருந்து செய்ய முடியுமோ அந்த மாதிரி இதை செஞ்சுக்கோங்க. பெரிய நீளமான ஒரு கரண்டி வச்சுட்டு தூரமாக இருந்து கிண்டுங்க, அதுதான் நல்லது.
இது கொஞ்சம் வேலை அதிகம்தான், அதிக டைம் எடுத்துக்கும். ஆனால் டைம் எடுத்து நீங்கள் செஞ்சாலும் உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மால்ட்டு கொடுக்குறீங்கிற திருப்தி உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ஆப்பிள் இருக்குது, கேரட் இருக்குது, பீட்ரூட் இருக்குது. நிறைய பசங்க பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்க. இதில் மால்ட்டில் பாலில் கலந்து கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த மால்ட்டு ஒரு டம்ளருக்கு 1.5 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் கொடுக்கலாம். இதில் ஸ்வீட் எல்லாமே இருக்கிறதுனால நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. பாலை காய்ச்சினதுக்கப்புறம் அந்த பாலில் இதை போட்டு கலந்துட்டிங்கனாலே போதும், மால்ட் ரெடியாக இருக்கும். இது எனக்கு 45 நிமிஷம் ஆச்சு இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு மீன் அடுப்பில் வச்சு கிண்டுறதுக்கு மட்டும். அது ரெடி ஆகிறதுக்கு, அந்த பதத்துக்கு வரத்துக்கு மட்டும் 45 நிமிஷம் ஆணுச்சு. உங்களோட அடுப்பு எந்த அளவுக்கு எரியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வேணால் டைம் கொஞ்சம் வேரி ஆகலாம். ரொம்ப அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது. மேபி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. அது மாதிரி பார்வை புலத்தை நல்லா விரிவுபடுத்துறதுக்கும் உதவுது. மற்றபடி நம்மளோட நரம்பு பிரச்சனைகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இது உதவுது. இந்தளவுக்கு இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது இந்த ஏபிசி மால்ட்டில். இதே மாதிரி தான் பீட்ரூட் மால்ட்டும் செய்யணும். என்ன, இந்த ஆப்பிள் கேரட்டுக்கு பதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிலோவும் பீட்ரூட் மட்டும் போட்டு செய்யணும். அவ்வளோதான் பீட்ரூட் மால்ட்டுக்கும் ஏபிசி மால்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அடுப்பை நான் சிம்மில் தான் வச்சிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் திக்காக மாற ஆரம்பிச்சிருக்கு. எது ப்ராப்பரான ஸ்டேஜ்னால், இந்த கிண்டிகிட்டே இருக்கும்போது ஒரு கோடு போட்டோம்னா அந்த கோடு மறுபடியும் ஜாயிண்ட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஸ்டேஜ் தான் ப்ராப்பரான ஸ்டேஜு. அதுக்குன்னு ஓவராக கிண்டி விடாமல் எட்டி தூரத்துலலாம் போயிடாதீங்க. அது தெளித்தாலும் கொஞ்சம் தூரத்தில் இருந்துட்டு சேஃப்டியாக ஏதாவது பயன்படுத்தி சேஃப்டியாக ஒரு கையில் க்ளோஸோ ஏதோ யூஸ் பண்ணி அதை கிண்டிக்கிட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா அடி பிடிச்சிரும், ஸ்மெல்லு வேறு மாதிரி ஆகிடும். அடுப்பை கொதித்து இங்கே பார்த்தாலும் தெறிக்க ஆரம்பிக்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மெதுவாக கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போது இதை அதுக்கு அளவுக்கு அதிகமாகவும் கிண்டிட்டு அளவுக்கு அதிகமாகவும் ட்ரை ஆகிடுச்சினாலும் இந்த மால்ட்டு நல்லா இருக்காது. ஸ்மெல்லு, டேஸ்ட் எல்லாமே மாறிடும். அதனால் ப்ராப்பராக எந்த ஸ்டேஜில் நான் சொல்கிறேனோ அந்த கோடு போட்டால் அது சேராத அளவுக்கு இருக்கக்கூடிய ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான மால்ட்டு கிடச்சிரும். இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம கோடு போட்டு பார்க்கலாம். பாருங்கள், ஜாயின் ஆகுது. இன்னும் ரெடி ஆகலை. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அதை கிண்டிகிட்டு இருக்கணும். இப்போ 40 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போது இந்த வரைக்கும் இது ப்ராப்பரான அந்த பதத்துக்கு வரலை. இது செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு ஒரு வெள்ளை துணி போட்டு சூரிய ஒளியில் நல்லா கொஞ்சம் காய வச்சுருங்க. கொஞ்சம் மொறுமொறுன்னு அளவுக்கு காய வச்சிங்கன்னா தான் அதோடய லைஃப் டைம் நல்லாயிருக்கும். நல்லா 6 மாதம் வரைக்கும் அது கெட்டு போகாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், கோடு போட்டாச்சு. இது ஜாயிண்ட் ஆகலை பாருங்கள், ரொம்ப ஸ்லோவாக தான் ஜாயின் ஆகுது. இது ப்ராப்பரான ஸ்டேஜாக இருக்கும். இது பதமாக இருக்கும்போதே நீங்கள் எடுத்து உள்ளே வச்சிட்டிங்கன்னா அது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை சூரிய ஒளியில் ஒரு வெள்ளை துணியில் போட்டு சூரிய ஒளியில் படுற அளவுக்கு வச்சிங்கன்னா தான் அது லைஃப் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நட்ஸு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டிட்டு அடுப்பில் வச்சு கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 செகண்ட் கிண்டினா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வெளியில் அடுப்பு இல்லாமல் கீழே தூக்கி வச்சுட்டு நல்லா ஃபேன் காற்றுல நல்லா ஃபேனை போட்டு விட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். எந்தளவுக்கு கிண்டிகிட்டே இருக்கணும்னா அது பவுடர் ஆகிற அளவுக்கு அதை கிண்டிகிட்டே இருக்கணும் கைவிடாமல். ஒரு மால்ட் செய்கிறதுக்கு எப்படியும் 1.5 மணி நேரமாவது ஆகும். இப்போ கீழே வச்சு கிண்டிகிட்டே இருக்கோம். இப்போது நமக்கு அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு மாதிரி எந்த பதம்னு சொல்லலாம், அல்வா பதத்தையும் அடுத்த ஸ்டேஜில் இருக்குது. கிண்ட ஆரம்பிக்கும் போது நமக்கு டைட் ஆகிட்டே இருக்கும். லூஸாக இருக்கிறது அப்புறம் டைட் ஆகிட்டே இருக்கும். அப்படியே கிண்டிகிட்டே இருந்தோம்னா கடைசியில் அது எப்படி ஆகும்னா சுற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடியிலேயும் பிடிக்கக்கூடாது, ஓரத்துலேயும் பிடிக்காத அளவுக்கு சுற்றி கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா கடைசியில் இது பவுடராக மாறிடும். அந்த பவுடரும் ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்காது, கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். நல்லா உடச்சி எவ்வளோ தான் கிண்டினாலும் ஒரு சில இடத்துல கட்டி இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி உடச்சி கிண்டினதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் பல்ஸில் போட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு தாம்பலத்தில் போட்டு அது மேலே வெள்ளை துணியை போட்டு நல்லா வெயிலில் வச்சுருங்க. அந்த வெயிலில் வச்சிங்கன்னா ஒரு நாள் வெயிலில் காஞ்சிச்சினாலே 6 மாதம் வரைக்கும் அது கெட்டு போகாமல் இருக்கும்.
நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதை இன்னும் உங்களுக்கு நைஸாக வேணாலும் கூட மிக்சியில் போட்டு பல்ஸில் ஓட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.